மாணவர்கள் படிக்கும் நேரத்தில் ஓவியம் வரைவதை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவ்வளவாக விரும்புவதில்லை. ஆனால் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியில் ஆசிரியர்கள் பெற்றோர்களின் உந்துதலுடன் மாணவர்கள் ஓவிய திறமையை மிகுந்த ஆர்வத்தோடு வெளிப்படுத்தி வருகின்றனர். இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோயில் இந்த மாணவரின் கரங்களால் தாளில் உயிர் பெறுகிறது. இதேபோல வெவ்வேறு காட்சிகளுக்கு மாணவர்கள் உருவம் கொடுப்பதற்கு ஓவிய ஆசிரியர் தமிழரசன் ஆர்வமூட்டுகிறார். திருவாடுதுறை பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் ஓவியக் கலையில் தங்கள் முழு திறமையையும் ஆர்வத்துடன் வெளிக்காட்டி வருகிறார்கள். அந்த பகுதியில் இந்த பள்ளி ஓவியத்திற்கு புகழ் பெற்று விளங்குகிறது. இந்த பள்ளி மாணவர்கள் வரையும் ஓவியங்களை ஓவிய ஆசிரியர் முகநூலில் பதிவிட்டு பாராட்டும் வழக்கத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஓவியங்கள் அந்த பகுதி மாணவர்களால் பகிரப்படுவதன் மூலம் ஓவியத்தில் ஈடுபாடுடைய மாணவர்களை இந்த பள்ளியில் சேர்த்து படிக்க தூண்டுகிறது. முகநூலில் படம்லாம் பசங்க வரைகிற படத்தெல்லாம் அனுப்புவாங்க. அதெல்லாம் தினமும் பார்ப்பேன். ஏன் நம்மளால இதையும் வரைய முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு நான் 9th சேர்ந்தேன். இப்போ 10th படிக்கிறேன். ஒரு வருஷத்தில் ஆரம்பத்தில் நான் போட்ட படத்துக்கும் இப்போ வரைகிற படத்துக்கும் எங்கள் சார் எனக்கு எவ்வளோ உழைப்பு கொடுத்து அவங்க எவ்வளோ சொல்லி கொடுத்து என்னை இவ்வளோ அளவு வளர்த்துருக்காங்கன்னா அதுக்கு எங்கள் ஓவிய ஆசிரியர் தமிழரசன் சார் அவர்கள் தான் காரணம். பல மணி நேரங்கள் சொல்ல வேண்டிய கதையை ஒரு ஓவியத்தில் எளிதாக சொல்லிவிட முடியும் என்கிறார் இளம் ஓவிய மாணவர் பூபாலன். அதாவது எனக்கு டிராயிங் பின்னாடி அவ்வளோவா என்னன்னு தெரியாது. அதனால நான் திருவாரூர் ஆதின மேல்நிலை பள்ளியில் பயின்று வந்ததுக்கப்புறம் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு டிராயிங் பின்னாடி இவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும். அதாவது ஒரு மணி நேரத்தில் சொல்கிற கதையை ஒரு படத்து மூலமாக விளக்கலான்றதை எனக்கு ஓவிய ஆசிரியர் கற்றுக் கொடுத்துருக்காங்க. கடந்த 25 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட திறமையான ஓவியர்களை உருவாக்கியுள்ளதாக கூறுகிறார் இந்த பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணியாற்றும் தமிழரசன். பள்ளி நிர்வாகம் ஓவிய மாணவர்களுக்கு ஊக்கமளிப்பதோடு மாணவர்களின் ஓவியங்களை தாமே முகநூலில் பதிவேற்றி அவர்களை ஊக்கப்படுத்தி வருவதாகவும் கூறுகிறார் தமிழரசன். ஓவிய மாணவர்களின் மேற்படிப்புக்கு அரசு உதவ வேண்டுமென்றும் அவர் கோரிக்கை விடுக்கிறார். மாணவர்களுக்கு இன்னும் ஊக்குவிக்கணும்னா இவனுக்கு நாங்கள்லாம் ஏழை சரௌண்டிங்கில் இந்த கிராம சைட்லேருந்து வராங்க. அவங்க இந்த மாணவர்களை ஊக்குவிக்கிறவங்கள தமிழக அரசு இந்த ஓவியம் சிறப்பாக பயின்ற மாணவர்களுக்கு யாராவது உதவிகள் செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் நல்லா கொண்டு வரலாங்கிறது நான் எங்களுடைய ஓவிய ஆசிரியர்கள் சார்பாக இந்த கோரிக்கையை தமிழக அரசு வைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பள்ளி மாணவர்களின் ஓவியங்கள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பல பரிசுகளை வென்றுள்ளன என்று மாணவர்களும் ஓவிய ஆசிரியர் தமிழரசனும் பெருமிதம் தெரிவிக்கின்றனர். விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ், திருவிடைமருதூர்.